அதை இன்றைக்கு பேசுபவர்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு எதையோ பேசுகிறார்கள், எதையோ சொல்லுகிறார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு எனக்கு அனுமதியும் கிடையாது, அதற்கு இது நேரமும் கிடையாது. இது உழைக்க வேண்டிய காலம், இது களப்பணி ஆற்ற வேண்டிய காலம். நம்முடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய ஒரே எதிரி இன்னைக்கு குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் கருணாநிதி வாரிசாக இருக்கிற ஸ்டாலின். ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சி இங்கே வேரூண்டி கொண்டிருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு அதை கண்காணித்து வேரோடி மண்ணோடு பிடிங்கி எரிய வேண்டிய இந்த காலத்திலே நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் சந்திப்பின் மூலமாக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய கருத்தை வலுப்படுத்த நாம் ஒன்று திரள வேண்டும். ஒன்று திரண்டு அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் திமுகவுக்கு இன்றைக்கு சிம்ம சுப்பரமாக இருக்கிற ஒரே தலைவராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை நிறுத்தி இருக்கிறார். நாம் எல்லாம் இன்றைக்கு தொண்டர்கள் உழைப்பாலே, தொண்டர்களுடைய தியாகத்தாலே, ரத்தத்தாலே வேர்வையை செஞ்சு வளர்த்திருக்கிற இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்ந்துதான் நாங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பை தொண்டர்களுக்கான அம்மா பேரவை தொண்டர்களை நாளைய தினம் நடத்த இருக்கிற அந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு நம்முடைய அழைப்பை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். திண்ணை பிரச்சாரத்துல எடப்பாடியாருடைய கருத்தை வெளிப்படுத்த அது அதிமுகன்னு சொன்னா ஒரு தப்பு வராது, புரிஞ்சுக்க சிக்கல் இருக்காது. எடப்பாடியான்னு சொல்லவும் டக்குன்னு குழப்பம் வருது. அது என்ன காரணம்? குழம்பு இல்ல இப்ப அவர் சூழல் இருக்குல்ல அவங்களுக்கு அதிமுக சூழலும் இல்ல. நேற்று எங்க சட்ட அமைச்சர் முன்னாள் சட்ட அமைச்சர் சி வி சண்முகன் அவர்கள் தலைமை கழகத்திலிருந்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது குறித்து ஊடகங்கள் பல்வேறு விவாதங்கள் சொல்லுகிறார்கள். செக்ஷன் வைஸ், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரகாரம் செக்ஷன் 29A பேரா 15 ரெண்டு குறித்தும் சட்ட அமைச்சர் கொடுத்த விளக்கத்துக்கு மேல இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுனா எதுவுமே இல்லை. அதுல என்ன கோரிக்கை? எங்களுடைய கோரிக்கை என்ன, பிரேயர் என்ன? எலெக்ஷன் கமிஷனுடைய முன்னாள் சட்ட அமைச்சர் தெளிவா சொன்னாங்க. அது பிரகாரம் எந்த மனுவும் பெண்டிங் இல்லை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் இதை விசாரிக்கலாமா வேண்டாம், முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. நீதிமன்றம் அவங்களும் சொல்றாங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க அந்த தடையை பத்தி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. விசாரிக்கலாமா விசாரிக்க கூடாதான்றது இன்னும் கிளாரிட்டி இல்லாதனாலதான் அந்த தடையை ரத்து பண்றாங்கன்றது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த முழு தீர்ப்பையும் படிச்சு பார்த்துட்டு தான் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் நாங்களும் அதுல இருந்தோம், தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்துல இரட்டை இலை சின்னத்துல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியாரு இது கொடுத்தாங்க. அவங்க வேட்பாளர் நின்றாங்க, களத்தில் நின்றோம், மக்களை சந்தித்தோம். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 2% வாக்குகள் அதிகம் பெற்றோம். இது புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஏன் அதுல ஒரு திடீர் இது தேவையில்லை அப்படின்றது பல்வேறு கருத்துகள் இருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப அதெல்லாம் எங்க தலைமை பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க பாக்குறதுக்கு அவங்க இரவு பகலா உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நம்ம தொண்டர்களுடைய கடமை என்ன? திமுகவை வீழ்த்துவதற்கு, திமுகவுடைய அராஜக போக்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, சர்வாதிகார ஆட்சி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அதிமுக மட்டும்தான் முடியும். ஆனா அதுல பலவீனப்படுறதுதான் இப்ப கேள்வி. சீனியர் மினிஸ்டர் செங்கோட்டையன் அவரை மதிக்கிறோம். அவருடைய சீனியாரிட்டியை நாங்க மதிக்கிறோம். ஒவ்வொரு தொண்டரும் மதிக்கிறோம். அதனாலதான் நாங்க எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. ஜெயக்குமார் விளக்கம் சொல்லி இருக்கிறார். ஒரு மலுப்பலான பதில் டிடிவி. அவங்க சார் அவங்க எதிரா ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க. நாங்க அம்மா கோயிலே கட்டின தொண்டர்கள். கரெக்ட். அம்மாவோட திட்டம் அது சொல்ல போனா. அப்ப அங்க அம்மா படம் தான் அடிக்கல் நடந்தாங்க. அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் உலகம், புரட்சி தலைவர் தான் எங்கள் உலகம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரட்சி தலைவரின் புகழும் அம்மாவின் புகழும் நிலைத்திருக்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடுகிறார்கள். அந்த இரட்டை சின்னம் மலர வேண்டும் என்று போராடுகிறார்கள். அதை எதிர்த்து போட்டியிட்டவர்களே இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய
ஒரு நிலையை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. வெள்ளை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கேள்வி கேட்கிறார். அந்த பாராட்டு விழாவிலே வந்து அவர் பேரே கூட உச்சரிக்கல, சொல்லலாம். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேரே கூட சொல்லலாம். இது வந்து வரலாறு யாரும் மறக்கணும். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அவர் விவசாயியா வந்து அவர் உணர்ந்தவர், அந்த பகுதியில வந்து வாழ்றவர். இப்ப சரபங்கா திட்டம் கொண்டு வந்தாரு. எல்லாமே அம்மா கிட்ட சொல்லி நாங்க அனுமதி வாங்கினது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து நாங்க வருவாய்த்துறையில இருக்கோம், அம்மா எங்களை பாராட்டுறாங்க ஒரு திட்டம் செய்யறதுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் அம்மாவுக்கு தான். அது மாதிரி இதுல வந்து பிரிச்சு பார்க்கறது இல்லை. அதனுடைய தூதுவரா தான், அம்மாவுடைய தூதுவரா தான் அவர் போனாரே தவிர இந்த புகழ் எல்லாம் அம்மாவுக்கும் தலைவருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடியார் அங்க போனா அந்த புகழ் யாருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அம்மாவுக்கும், புரட்சி தலைவருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் அம்மாவுக்கும், புரட்சி தலைவருக்கும். அதை மூத்தவர் முன்னவர் சுட்டி காட்டுவதற்கு அவர் உரிமை வந்து சுட்டி காட்டி இருக்கிறார். அந்த சுட்டி காட்டிய விதத்திலேதான் இன்றைக்கு பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பவில்லை. அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மூத்தவர் காலையிலே கூட அவரிடத்திலே நான் பேசினேன். ஆகவே அதை நான் வந்து சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தாயில்லாத பிள்ளைகளாக தலைவர் இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்சியை அமர்த்துவதற்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்பை சாதாரணமாக மதிப்பிட முடியாது. அது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய தியாகத்தையும் சாதாரணமாக மதிப்பிட முடியாது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லோரும் ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஏன்னா அவரை குற்றம் சொல்லவே முடியவில்லை. எடப்பாடியார் அவர்களை குற்றம் சொல்லவே முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு எதிலே குற்றம் சொல்வது? ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்கே ஒரு விழாவிலே கலந்து கொள்கிறார் என்று சொன்னால், இப்போது நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அம்மா கோயில் அங்கே இருக்குது, அம்மா திருவிழா அங்கே இருக்குது, தலைவர் திருவிழா அங்கே இருக்கு. இந்த பேட்டியை பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அம்மா படுத்தீங்க, தலைவர் படுத்தீங்க, கோயில் அங்கே இருக்கு, சிலை அங்கே இருக்கு, இதயத்துல அம்மா இருக்கிறாங்க. நம்ம உடம்பெல்லாம் அம்மா கண்ணால பாக்குறேன், இங்க அம்மா இருக்கா எனக்கு தெரியுது, அதனால சொல்ல மாட்டோம். ஆமா, அங்க கண்ணால பார்த்து இல்லைங்கிறதுனால சொல்றாங்க. அது வந்து இது சம்பந்தமா வந்து அவர்கிட்ட நீங்க அந்த பிரச்சனை குறித்து பேசிருக்கீங்களா? செங்கோட்டையன் பேசிருக்கீங்களா? இல்ல தலைமை கழகம் எதுவும் பேசியிருக்கா? நான் பேசுறது வந்து நீங்க காலையில போட்டதை பத்தி நான் பேசுறேன். இல்ல, அதாவது வந்து நான் சொன்னா நீங்க என்ன திருச்சி போடுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க உயிர், உங்கள் உலகம் எல்லாம் அம்மா தான் பிரச்சனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.